ஃபயர் படத்தோட ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆபாச காட்சி தான் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இந்த படத்தை நான் டவுன்லோட் பண்ணி தான் பார்த்தேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா காசி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட தூண்டுன்னு சொல்லலாம். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா காசி தான். இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காசி ஒரு நல்லத்தனமாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல பையனாக பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. எல்லாருக்கும் உதவி பண்ணுறனாவும் ஒரு டாக்டராக காட்டுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தலைகீழ மாறிடுது. அந்த நல்லது பண்ணதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு இந்த படம் ஃபுல்லாகவே போகுது. ஓகேங்களா. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு நல்லது தான் பண்ணிட்டு இருக்கிறான். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா எதுக்கு நல்லது பண்ணான்றதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த சாக்கை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவன் கூட பார்த்தீங்கன்னா உல்லாசமாக இருக்கிறான். அதை பார்த்தீங்கன்னா அவன் இடத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடியோவை கேட்ச் பண்ணிடுறான். அந்த வீடியோ கேட்ச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பணத்தை கேட்குற மாதிரியும் மற்றவங்க கிட்ட பண்ணுற மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணுறான். அந்த வீடியோவில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிளாக்மெயில் பண்ண பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுறான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் உள்ளே வராங்க. ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க. அவனோட பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களெல்லாம் விசாரிக்கும் போது அவங்க ஒவ்வொரு கதையாக சொல்கிறாங்க. கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா அவனை கொன்ன மாதிரி ஒரு சீன் மட்டும் ஃபஸ்ட்டில் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அது யார் கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரையுமே கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் எடுத்த போலீஸ் தான் பார்த்தீங்கன்னா அவனை சாவடிச்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா வச்சுக்க அவங்க பொண்ணையும் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் காசின்றவன் பார்த்தீங்கன்னா கெடுத்து அதாவது பிளாக்மெயில் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியில் காட்டியிருப்பாங்க. அந்த போலீஸ்காரே பார்த்தீங்கன்னா அவனை கொன்று புதைச்சிட்றான். இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரிங்க.